Hello friends, welcome to Sports All Rounder YouTube channel. Yes, MI Mumbai Indians beat Lucknow Super Giants 54 run. Will Jacks are the man of the match. அதெல்லாம் தெரியும் என்ன போனால் அதோட ரிவ்யூ நேற்றே போட்டு பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள். ரைட், இப்போ என்ன பேச போகிற அதை சொல்ல அது சேர்த்து கமெண்ட் போட்டுருவாங்கிறீங்களா? கேப்டன் ஸ்டாக் நம்ம கேப்டன் பேசினாலும் ஹார்திக் பாண்டியா மேட்ச் ஜெயிச்சதுக்கப்புறம் ஹர்ஷ போகல தான் இன்டர்வியூ எடுத்தார். தேர்ட் ரேங்க் போயிட்டாங்க இப்போ மும்பை இந்தியன்ஸ். செகண்ட் இருந்தாங்க, நேற்று ஆர்சிபி ஜெயிச்சதுனால தேர்டுக்கு போயிட்டாங்க அவங்க. ஆர்சிபி நம்பர் 1 போயிடுச்சு. இசால் கப் நம்பது அதை பற்றின ரிவ்யூ போட்டிருக்கேன். அக்சர் பட்டேலோட கேப்டன்சி மிஸ்டேக் என்னன்னு எனக்கு தெரிஞ்சதை சொல்லியிருக்கேன். நீங்களும் பார்த்துட்டு கருத்தை சொல்லுங்கள். ரைட், இப்போ நம்ம ஹார்திக் பாண்டியா என்ன சொன்னார் பார்ப்போமா? ரைட், ஹர்ஷ போகல தான் கேட்டார். அப்புறம் ஹார்திக் ஒண்டர்ஃபுல் டு வின், இந்த மாதிரி ஜெயிக்கிறது ரொம்ப ஜாலி தான் இல்லையா? எல்லோரும் ஷேரிங், ஹோல் கிரவுண்டே சந்தோஷமாக இருக்கு இருக்க அப்படின்னாரு. அப்படிதான் ஆரம்பித்தார், நான் சொல்லலை. அப்சல்யூட்லி எங்ககிட்ட மோமெண்டம் இருக்குது, எல்லாருமே கிளிக் பண்ணுறாங்க. அண்ட் அது ரொம்ப ரொம்ப முக்கியம், எல்லோரும் கிளிக் பண்ணுறது. இவர் தான் பாவம் 5 ரன் ஒரு ஓவர் 5 ரன் எடுத்தார், ஒரு ஓவர் தான் போட்டார். இருக்கட்டும், ஸ்கோர் கார்டை சொல்கிறேன். எல்லாருமே கிளிக் பண்ணுறோம். அண்ட் கிரெடிட் அட்மாஸ்பியர், இன்னும் அட்மாஸ்பியருக்கும் நாங்கள் கிரெடிட் கொடுக்கணும். ஏன்னா இந்த பசங்க 19,000 பசங்க வந்தாங்க. ஒவ்வொரு சீசனும் ஒரு மேட்ச்சுக்கு கூட்டு வந்துடுவாங்க அங்கே ஓனர்ஸ். ஸோ அதில் 19,000 பசங்க, அதுவும் மேட்ச் முடிச்சதுக்கப்புறம் ரோஹித் சர்மாலேருந்து சச்சின் டெண்டுல்கர் வந்து ஃபுல் கிரவுண்டு சுற்றி வந்தாங்க. ரொம்ப நல்லது பார்க்க. பசங்க அவ்வளோ என்ஜாய் பண்ணாங்க. அதுதான் சொல்கிறாரு. அண்ட் அட்மாஸ்பியரே இந்த பசங்க தான் க்ரியேட் பண்ணாங்க. அண்ட் டீமோட இந்த பசங்களுக்காகவும் நாங்கள் ஜெயிக்கணும், பெர்ஃபார்ம் பண்ணணும்னு நினச்சோம் அப்படின்னாரு. அதாவது இஃப் நாட் ஃபார் த டீம் வி ஹேவ் டு டூ இட் ஃபார் தெம் அப்படின்ட்டாரு. ஆமாம், டீமுக்கு இல்லைனாலும் இந்த பசங்களுக்காக நாங்கள் ஜெயிக்கணும்னு ஒரு முடிவோடு வந்தோன்ற மாதிரி சொன்னார். ரைட், அப்புறம் கேட்டார், இன்றைக்கி எல்லாமே நல்லா போச்சு போயிருக்கு. ஆஸ் அ கேப்டனாக உனக்கு எது பிடிச்சிருந்தது, பேட்டிங்காக போலிங்காக ஃபீல்டிங்காக எதுன்னு கேட்டார். ஏன்னா எல்லாருமே அவங்கவுங்க சான்ஸ் எடுத்துக்கிட்டாங்க. சடனாக விக்கெட் விழுந்தது, அந்த நேரத்தில் போஷ் அவர் அடித்த ரன்ஸ் ஆகட்டும், ஹிட்டிங், அதே மாதிரி நமந்தீர் அவங்க எல்லாமே நல்லா விளையாண்டாங்க. அதுக்கு முன்னாடி விளையாண்ட சூர்யா அன்பிலீவபிள் நாக் விளையாண்டார். அண்டு எல்லாருமே வந்தாங்க, ஸ்கோர் பண்ணாங்க, வந்தாங்க போனாங்க, ரிப்பீட் மாதிரி வந்தாங்க போனாங்க, பர்ஃபார்ம் பண்ணாங்க போனாங்க. ஸ்பெஷலி இந்த போலர்ஸை பற்றி நான் சொல்லி தான் ஆகணும் அப்படின்னாரு. நான் எப்போ சொல்லதா, போலர்ஸ் வின் டோர்னமெண்ட் பும்ரா 4 விக்கெட் இருக்கும்போது ஒன்றும் பண்ண முடியாது எந்த டீமாக இருந்தாலும். இதே டீமை பேட்டிங் பண்ண சொல்லுங்கள், பும்ரா போலிங்கில் இதே தான் ஆகும். ரைட், ஒரு பக்கம் இருக்கட்டும். அது முன்னாடி சேனலை கான்ட்ரிபியூட் பண்ணவருக்கு தேங்க்ஸ் சொல்லுவோம், ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி கான்ட்ரிபியூஷனால தான் எங்களால் நிறையா வீடியோ பேச முடியுது. டைம் கன்சம்ஷன் நிறையா இருக்குது, உங்களுக்கு தெரியும். அந்த அளவுக்கு ரிட்டர்ன் இல்லை. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் மிஸ்டர் சி கிறிஸ்டோஃபர், அவர் $2 கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. ஃப்ரெண்ட்ஸ், ஃபேன்ஸ், வியூவர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ், நீங்களும் கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா லைக் டிஸ்லைக் பக்கத்தில் சூப்பர் தேங்க்ஸ்னு ஒரு பட்டன், ஒரு நமக்கு 40 rupees தான் மினிமம். கம்பல்ஷனில் ரிக்வஸ்ட், சேனல் வச்சு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த வீடியோவில் உங்கள் பேரை சொல்லுவோம். யூடியூப் உங்கள் பேர் பக்கத்தில் ப்ளூ கலரில் தேங்க்ஸ் போடுவாங்க. நேற்று கூட ப்ளூ கலர் மும்பை இந்தியன்ஸ் தான் ஜெயிச்சிருக்கு. ரைட், ஹர்ஷா கேட்டார். அப்புறம் ஜாக்ஸ், அதான் வில் ஜாக்ஸ், ரேர் ரெக்கில்டன், போஷ், நமந்தீர் எல்லாரும் நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணாங்க, பிறகு அதை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னாரு. குட் டீம்ஸ் ஆர் மேட் லைக் தட் அப்படின்ட்டாரு. ஆமாம், நல்ல டீம் உருவாகிறதுக்கு காரணமே இந்த மாதிரி எல்லாருமே பெர்ஃபார்ம் பண்ணுறது தான். குட் டீம் அப்படி தான் ஆகும். எல்லோரும் அவங்கவுங்க பாட்டை கரெக்டாக செஞ்சுட்டு போனாங்க. டீமுக்கு எப்பப்போ தேவைப்படுது அப்பப்போ அவங்கவுங்க பர்ஃபார்ம் பண்ணாங்க. தே புட் தேர் ஹேண்ட்ஸ் அப் அப்படின்னாரு. ஆமாம், அதான் நான் இன்றைக்கி பெர்ஃபார்ம் பண்ணுறேன்னு எடுத்தாங்க. கூட இதை லிஸ்ட்டு ஒன்று சொன்னார். ராயான் டு வில் டு போஸ் டு சூர்யா டு திலக் டு மைசெல்ஃப், அவரை சேர்த்துக்கிட்டாரு. ஆமாம், ஒரு ஓவரில் 10 ரன் வரை அடிச்சிட்டாங்க, அவரை 5 ரன் அடித்தார். எனிவே சொன்னார் அவர், அதை நான் அப்படியே சொல்கிறேன். மைசெல்ஃப்னு அவரே சேர்த்துக்கிட்டார். ரைட், அண்ட் நல்ல கேப்டன், இல்லைன்னா ஜெயிக்க முடியுமா? இவ்வளோ நல்ல வேலை இந்த இவரை கேப்டனை போட்டாங்க, இல்லைன்னா எப்படி 5 ஜெயிக்கிறது? எனிவே இதை சொன்னார் அவர். அப்புறம் கேப்டன், அது திருப்பி நான் கேட்டது தான் அவர் கேட்டார். ஹர்ஷ போக்கில் கேப்டன் ஒரு ஓவர் தான் போட்டார் பேருக்கு, ஏன் அந்த மாதிரி கேட்டார். ஏன்னா ஒரு ஓவர் தான் போட்டார் ஹார்திக் பாண்டியா. சொன்னார், வென் இட் இஸ் ரெக்கார்ட் ஏர் பால், எனக்கு தேவைப்படும் போது நான் கண்டிப்பாக வருவேன். ஏன்னா எப்போ வருவேன் எப்படி வருவேன் எனக்கு தெரியாது, யாருக்கும் தெரியாது. ரஜினி சொல்லுவார் படத்தில், எப்போ வருவேன் நான் அந்த நேரத்தில் கரெக்டாக வருவேன்னு வர ரஜினி. அது மாதிரி எப்போ தேவைப்படுதோ அப்போ நான் கண்டிப்பாக வருவேன். இன்றைக்கி தேவைப்படலை, போஷ்க்கு சான்ஸ் கொடுக்கலான்னு நினச்சேன். அதனால் போஷ் அவர் நல்லா போட்டார். 4 ஓவர் போட்டார் போஷ், 26 runs ஃபார் 1 wicket. அவர் தம்பி வேறு பிறந்த நாள் நேற்று, அதை வேறு விஷ் பண்ணார் அவரும் ஒரு போஷ். அப்புறம் ஹர்ஷா கடைசியாக கேட்டார், அப்புறம் 5 மேட்ச் லைனாக ஜெயிச்சிட்டிங்க, என்ன மெசேஜ் சொல்ல விரும்புகிற உனக்கு, உங்கள் டீமுக்கு, ஃபேன்ஸுக்கு? இதெல்லாம் கேட்கல, அதான் அதுக்கு அர்த்தம். அண்ட் இந்த ஹார்திக் சொன்னார், இந்த காம்படிஷன் வெரி டஃப். ஆமாம், கண்டுபிடிச்சிட்டோம், ரொம்ப டஃப் இது. ஒரு மேட்சை கூட வி கேனாட் கேரிட் அப்பாடா நம்ம தான் ஜெயிக்கிறோமே, அது உண்மை கரெக்டாக. இந்த டோர்னமெண்ட்டில் எந்த டோர்னமெண்ட்டு பைலேட்டர்ஸ் எதுவாக இருந்தாலும் ஓவர் கான்ஃபிடென்ட் கூடாது. எவ்வளோ அடிப்பேன் 200 220 அப்படின்னு நினச்சா தோக்க தான் செய்வாங்க. ஸோ நெவர் டேக் எனி திங் ஈஸி. பிக்சர் அப்படி பாக்கி தோஸ் அண்டல் த லாஸ்ட் பால் இஸ் போல்ட், மேட்ச் இஸ் நாட் ஓவர்.
அதுதான் ஆர்த்திக் சொன்னார், நாங்கள் எப்போவுமே வி ஓன்ட் பி கேரிட் அவே. எல்லா மேட்சுமே நாங்கள் நல்லா விளையாடணும்னு ஆசைப்பட்டோம். வி வாண்ட் டு ப்ளே குட் கிரிக்கெட். நெக்ஸ்ட் வி டோன்ட் திங்க் அபவுட் வாட்ஸ் ஹேப்பனிங், வாட் வில் ஹேப்பன் நெக்ஸ்ட். அடுத்தது என்ன ஆகும்னு நாங்கள் யோசிக்க மாட்டோம். இந்த மேட்ச் எங்களுக்கு முக்கியம். அதே சமயத்தில் ப்ரிப்பேர் அடுத்த மேட்சுக்கும் நாங்கள் ரெடி ஆவோம். அண்ட் இதே மாதிரி மோமெண்ட்டை கண்டிப்பாக பண்ணால் நல்லது தானே. ஸோ வில் கீப் வினிங் அப்படின்னு சிம்பிளாக சொல்லி முடிச்சார். இதுதான் அவர் சொன்னது. ஸோ அவர் சொன்னது சொல்லிட்டேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த இன்டர்வியூ பற்றி? ஏதாவது சொல்ல விரும்புனா சொல்லுங்கள். நீங்கள் சொல்ல விரும்புறதுனா நான் பதில் சொல்கிறேன் எல்லாத்துக்கும். அப்படின்னு என்ன அர்த்தம்? எல்லா கமெண்ட்டும் படிக்கணும்னு அர்த்தம். ரைட். பொறுப்பு நன்றி. லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஸோ மச்.